ஓகே. ஸோ ஃப்ளோ ஃப்ளோ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோ இருக்கு. இன்னொன்று வந்துட்டு நான் லீனியர் மாஸ் ஃப்ளோ மீட்டர். ஓகே, லீனியர் நான் லீனியர் மாஸ் ஃப்ளோ லினியர் வால்யூமெட்ரிக். நாலேஜ். ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, உங்களுக்கு நான் மேக்ஸிமம் பண்றது வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஃப்ளோவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அதில் வெயிட் ஏதாவது ஆட் ஆகுது, ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா தான் நீங்கள் மாஸ் ஃப்ளோ மீட்டரே இது பண்ணுவீங்க. இம்பியூர் பார்ட்டிகல்ஸ் ஏதோ ஒன்று அதில் கலந்துருந்தா தான் நம்ம அதுவே இது பண்ணுவோம். நார்மலாக வாட்டர் இதெல்லாமே வால்யூமெட்ரிக் ஃப்ளோ தான். ஸோ அதோட ஃபார்முலா தான் இது. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி தான் நம்ம அது மெயினாக மெஷர் பண்ணோம். வெலாசிட்டி அந்த பைப்போட ஏரியா, கியூ வந்து ஃப்ளோ ரேட்டு. ஸோ ஏரியா இன்டூ வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு. ஓகே, இது வந்துட்டு நம்ம ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அதே மாதிரி மாஸ் ஃப்ளோ மீட்டர்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அதோட மாஸ் ஆட் ஆகும். ஸோ மாஸ் ஃப்ளோ மீட்டர் ஈக்குவல் டு டென்சிட்டி. ஃப்ளோ ரேட்டு அந்த லிக்விடோட டென்சிட்டி. இதை நம்ம இது பண்ணோம்னா ஸோ வால்யூமெட்ரிக் ஃப்ளோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு யூனிட்ஸ் எல்லாமே தெரியும். மீட்டர் கியூப் பெர் செகண்டு, ஃபீட் கியூப் பெர் செகண்டு. ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ளோ மெஷர்மெண்ட்டில் அப்ஸ்ட்ரக்டிவ், நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ரெண்டு டைப் இருக்குது. அப்ஸ்ட்ரக்டிவ்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோட்டாமீட்டரோ ஓர்டெக்ஸு இல்லைனா ஆரிஃபைஸு இதெல்லாம் அதில் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதில் பட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிற டிஃபரன்ஷியல் ப்ரெஷராக இருக்கட்டும். ஸோ அது வந்து கான்டாக்ட், அந்த லிக்விடோட கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் டைப்பு. நான் அப்ஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக், அல்ட்ராசோனிக், கொரியோலிஸ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்ரு இது வந்து கேஜ் டைப்பாகவும் இருக்கும். மெக்கானிக்கல் டர்பைன் மீட்ரு, ஓர்டெக்ஸ் ஃப்ளோ மீட்டர்ஸ், ரோட்டாமீட்டர். டிஃபரன்ஷியல் ப்ரெஷரில் 3 டைப்பு ஒரு எலமெண்ட் வச்சுருப்பாங்க. அது மேபி ஆரிஃபைஸாக இருக்கலாம், இல்லை நாசில், வென்ச்சுரி, பிட்டா டியூபு, லேமினார் ஃப்ளோ எலமெண்ட்டு, வெட்ஜ் எலமெண்ட்டு. ஓகே, அதே மாதிரி செகண்டரியில் வந்து டிஃபரன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்ட்ரெயின் கேஜ் வச்சுருப்பாங்க, இல்லைனா எலக்ட்ரானிக் ஹோசிங். ஸோ 3 டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதான் மெயின். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க. பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்ரு உள்ளே வந்துட்டு 2 கியர் டைப்பில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ளோ வந்துட்டு உள்ளே போகிறப்போ இந்த கியர் டைப் வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே பாயிண்டரில் வந்துட்டு ஃப்ளோ காட்டும். ஓகே, ஸோ ரொட்டேஷனல் வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறது தான் இது. ஸோ டிசைன்டு ஃபார் ஹை விஸ்காசிட்டி ஃப்ளூயிடு. ஓகே, ஆசிட், அல்கலை, கெமிக்கல், பெட்ரோலியம், ஆயில், ஃபுட் இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் இந்த மீடியாக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்சைட் மெட்டீரியல் வந்து SS316 தான் யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் வந்து அக்யூரேட் வந்து 0.5%. வெரி நம்ம இது வந்து ஈஸி டு இன்ஸ்டால். ஹை ப்ரெஷர் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒர்க்கிங் டெம்பரேச்சர் வந்து 160 டிகிரிக்கு மேலே இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டீம் இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இதுக்கு சூட்டபிள் கிடையாது. அது வந்து அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணாது. ஹை அண்ட் லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷனுக்கும் இது வந்து இதாகாது. வெரி லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி வெரி லோ ப்ரெஷராக இருந்தாலும் அதுக்கு யூஸ் ஆகாது. லோ விஸ்காசிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கியர் ரொட்டேஷனுக்கு இதாகாது. ஸோ இட்ஸ் நாட் அக்யூரசி. மாதிரி பபிள்ஸ் ப்ரெசன்ட் ஆகிறதும் இதில் வந்து உங்களால் இது பண்ண முடியாது. உங்களுக்கு கேவிடேஷன் அப்புறம் எஸ், கேவிடேஷன். அது அது வால் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேவிடேஷன். வால் கேவிடேஷன் ஆகும். கேவிடேஷன்னா என்னன்னு சொல்ல முடியுமா? கேவிடேஷன்னா நம்ம இப்போ ப்ராசஸ்ல ஃப்ளூயிட் போய் நம்ம அந்த அரிப்பு இதாகுதுல்ல, அரிப்பாகிற இடத்துல லாஸ் பபுள்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் கேவிடேஷன். ஓகே, அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? டேமேஜ் அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஆகும்? என்ன இதெல்லாம் டேமேஜ் ஆகும் சான்ஸ் இருக்கு? உள்ள நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வால்வா இருந்தால் ஸ்டெம் டேமேஜ் ஆகும். அந்த ஸ்டெம் சீட்டிங் இருக்குல்ல, கரெக்ட். கேவிடேஷன் மூலயமா சீட்டிங் ஆகிற அந்த எக்ஸாக்டா அந்த வாஷர் தான் மெயினா அதுல இதாகும். அதுல கேவிடேஷன் ஆச்சுன்னா, அது மூலயமா கேவிடேஷன் ஆச்சுன்னா ப்ராப்பரா வால்வ் க்ளோஸ் ஆகாது. ஸோ அதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக சில பர்டிகுலர் மெட்டீரியல், பெக்குலியரான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் கேவிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக. ஃபிளாஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிளாஷிங் பாயிண்ட் தானே சொல்றீங்க? இல்ல அதான் கேவிடேஷனுக்கும் ஃபிளாஷிங் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமான ஒரு இதுதான். ரெண்டுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் வித்தியாசமும் இருக்கு. ஸோ இப்போ கேவிடேஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு
ஃப்ளாஷிங் என்ன சொல்லிடுறேன். ஃப்ளாஷிங்னா என்னன்னா, இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி உள்ள டைரக்டா கான்டாக்ட் ஆகுது. இது வந்துட்டு ஆரிஃபேஸா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம டைரக்ட் கான்டாக்ட்ல ஒரு ஃப்ளோ வந்துட்டு இருக்கிறப்போ நடுவில் நம்ம வந்துட்டு அப்ஸ்ட்ரக்டிவ் டைப் எந்த ஃப்ளோ மீட்டர் வச்சிருந்தாலுமே அதுல வந்துட்டு ம், ஃபோர்ஸா வந்து படுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் டிராப் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ ம். ப்ரெஷர் டிராப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வேப்பர் பபுள்ஸ் பபிள்ஸ் ஃபார்ம் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பபுள்ஸ் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு ஃபிளாஷிங். ஓகே. அந்த ஆகும். அதே ஃபிளாஷிங்கு இப்போ இப்போ அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு இடத்துல வந்து இதாவது அந்த இடத்துல பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ அந்த ஃப்ளோ கண்டினியூஸாக தான் ஆகும், வேற எங்கேயாவது போகும். கரெக்டா? ஸோ அந்த பபுள்ஸ் ஃபார்மேஷன் ஆகுறது வந்துட்டு வெடிக்க ஆரம்பிக்கும், இம்ப்ளோட் ஆகும். ஓகே. அப்படி இம்ப்ளோட் ஆகுது, அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபார்ம் ஆகுறதுலாம் வேற இடத்துல போய் படுறப்போ அது வந்து அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்கேயோ படுறப்போ அது வந்து வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இம்ப்ளோடு தான் வந்துட்டு கேவிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபிளாஷிங் வந்துட்டு அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுறது, அது அப்படியே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுறப்பே போயிருச்சு, அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, அந்த பபுள்ஸ் எதுவும் வெடிக்கலைன்னா அந்த இதுக்கு பேர் யா ஃபிளாஷிங். யா யா இப்ப நான் இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் கேப் கொடுக்கும், எனக்கே சில இடத்துல விஷயம்லாம் விட்டு போகுது. எஸ் கரெக்ட். அதான் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான். பபுள்ஸ் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் கால்டு கேவிடேஷன். கொலாப்ஸ் ஆகாம ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, இப்போ ஃப்ளோவோடய போயிடுச்சுன்னா ஃபிளாஷிங். ம், கரெக்ட் தானே? கரெக்ட். இதுல வந்துட்டு எது ரொம்ப டேஞ்சரு, ஃபிளாஷிங்கா கேவிடேஷனா? கேவிட் கேவிடேஷன் தான் டேஞ்சர். கரெக்ட், கேவிடேஷன் தான் வந்து டேஞ்சர். ஏன்னா பபுள்ஸ் எல்லாமே இதாகுது. ஸோ இது ரெண்டும் இதுவும் கேட்குற சான்ஸ் இருக்கு. கேவிடேஷனா ஃபிளாஷிங் தானே கேட்பாங்க. ஸோ ஒரு டேர்ம்ஸ் என்னன்னு ம், நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் இன்னொரு ரீகால் பண்ணுங்க எல்லாத்தையும் நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகிறப்போ. ஓகே. ஸோ ம். அதுல முக்கியமா நீங்க அந்த இன்லெட் ப்ரெஷரு, வீணா கான்ட்ராக்டா, அந்த வீணா வேப்பர் ப்ரெஷர் கான்ட்ராக்டா. அதெல்லாம் நீங்க கரெக்டா, இதான் கீவேர்ட்ஸ், இதெல்லாமே நீங்க கரெக்டா சொல்லிருங்க. ஓகே. ஸோ ம். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளோல முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி. எஸ், வீணா கான்ட்ராக்டா தான் மெயினாக கேட்பாங்க. கரெக்ட், வீணா கான்ட்ராக்டா இதெல்லாமே கேட்பாங்க. ஓகே. அடுத்து மெக்கானிக்கல் டைப் ஃப்ளோ மீட்டர். ஓகே. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டர்பைன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி டர்பைன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளோ அதில் பட்டு போகிறப்போ இந்த டர்பைன் வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். இந்த ரொட்டேஷனை ம், இந்த ரொட்டேஷனை கேப்சர் பண்ணுவாங்க எப்படின்னா பல்ஸ், இது ஒவ்வொரு ரொட்டேஷனை பொறுத்து பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த பல்ஸை கேப்சர் பண்ணி அது எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணுறதா மெக்கானிக்கல் டைப், அதாவது டர்பைன் டைப் ஃப்ளோ மீட்டரு. ஸோ இது இந்த ரோட்டார் தான் மெயின் எக்யூப்மெண்ட். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப்பு இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. SS316 மெட்டீரியல் தான் இதுக்கு போடுவாங்க. இந்த ரோட்டரோட ஸ்பின்னிங் மூமெண்ட்டை வச்சு நம்ம ஃபீல்டு வெலாசிட்டி கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, இந்த டர்பைன் மீட்டருக்கு வந்துட்டு நடுவில் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு மெம்பரைன் மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் இது மாதிரி வச்சு வைக்கணும். இதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மீட்டர் 1 மீட்டருக்கு ரைட் அப்ஸ்ட்ரீம்லேயே டவுன் ஸ்ட்ரீம்லேயே எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் நான் உங்களுக்கு நீங்க நீங்க நான் உங்களுக்கு கொடுத்த இதுலேயே ஒரு டேபிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃப்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கும். ரிலையன்ஸ் ஓடுது இல்லையா? ரிலையன்ஸ் ஓடதுல இல்லை, நீங்கள் எந்த டிசைன் பேசிஸ் எடுத்தீங்கனாலும் ஃப்ளோக்குன்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ம். இப்போ ஆரிஃபைஸ் வைக்கிறோம் எஸ். அப்படின்னா ஆரிஃபைஸுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ம். ஸ்ட்ரைட் லெவல் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே ஒரு டேபிளாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அது இப்போ அந்த ஃப்ரீவோட எஸ். ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துருக்கீங்களா? இருங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ணுறேன் நான் இருக்கேன். கனெக்ஷன் டைப்பு இந்த டேபிள் இருக்கா? ஸோ இதுதான் ஃப்ளோ மீட்டர் செலெக்ஷன் கைடு. ம். ஒவ்வொரு இதுலேயும் ப்ராசஸ் கண்டிஷன் ரொம்ப முக்கியம்.
அந்த ஃப்ளோ அந்த ப்ராசஸ் கண்டிஷனோட அது வந்து மாஸ் ஃப்ளோ மீட்டரா இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப முக்கியம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ரெனால்ட்ஸ் நம்பரும் ரொம்ப முக்கியம். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்துட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு மோர் தென் 10,000, மோர் தென் 500, மோர் தென் 1 lakh, மோர் தென் 7 to 5,000. ஸோ இதை பொறுத்தும் எந்தெந்த இது செலக்ட் பண்ணணுங்கிறது கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங் ரெக்குயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துல கான்சென்ட்ரிக் டைப் சில ஸ்கொயரேஜ் டைப் வந்து ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது ஃப்ளோ இது பண்ணி பேசுறதானே? ஆக்சுவலா ஹை டென்சிட்டி லிக்விட், லோ டென்சிட்டி லிக்விட் அந்த மாதிரி தான் ரெனால்ட்ஸ் நம்பர் தான். கரெக்ட். அதோட அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளூயிடுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஹை டென்சிட்டி லிக்விட் அந்த ஹை டென்சிட்டி லிக்விட்னா அதோட டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதோட வெலாசிட்டி இதெல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஃபார்முலா ஏதோ டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி சம்திங் ஏதோ வரும். எஸ் எஸ், டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நினைக்கிறேன், டிவைடட் பை சம்திங். கரெக்ட், டிவைடட் பை ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அது என்ன நம்ம பார்ப்போம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இந்த வேல்யூ எல்லாமே முக்கியம். இந்த ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங் ரெக்குயர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஹா, இப்போ கேள்விப்பட்டதில்லை. இப்போ ஒரு இடத்துல நீங்க ஆரிஃபேஸ் வைக்க போறீங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு வந்து பைப்லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ட்ரைட் லைன் பைப்பிங்கோட ரெக்குயர்மெண்ட். இப்போ ஒரு இடத்துல இருந்து பைப்லைன் வருது, வந்து பைப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டவுன் ஆகி கீழே லேண்டு, அந்த மாதிரி அந்த பெண்ட் எல்லாமே இருக்கும். மேல இருந்து கீழே வரும், திரும்ப அங்கிருந்து யூ பெண்ட் அடிக்கும். ப்ராசஸ் கண்டிஷன் அங்கிட்டு உங்களுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஃபீல்ட்ல பார்த்துருக்கோம், பட் என்ன அதோட எக்ஸ்பிளனேஷன் எதுக்காக போட்டுருக்காங்கன்னு தெரியும், பட் ஆனால் அது பர்டிகுலர் எக்ஸாக்டா டெக்னிக்கலா தெரியாது. இது எல்லாமே நம்ம ஃப்ளோ மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ரெக்குயர்மெண்ட், இப்போ ஒரு இடத்துல பெண்ட் எடுத்து வருது கீழே, இப்போ பைப் மேல இருந்து வந்து பைப்பு இப்போ கீழே வந்து 90 டிகிரி இறங்கி கீழே ஒரு 90 டிகிரி பெண்டு போட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி வேகமா கீழே திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைப் லைன் இப்படி போயிட்டு இருக்கு, ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது, ஓகே. இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ சேஞ்ச் இருக்குமா? இங்க வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இங்க வந்து ஃபோர்ஸா வந்து மோதி திரும்ப இப்படி போறப்போ உங்களுக்கு இங்க ப்ரெஷரு, அதோட வெலாசிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும், கரெக்டா? இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா அப்படி சேஞ்ச் ஆகுறப்போ அதோட ஃப்ளோ எவ்வளவுன்னு உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நீங்க டிபி டைப் யூஸ் பண்றீங்க, இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கு, இங்க ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்போ இங்க விழுந்து இப்படி போறப்போ உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், கரெக்டா? ஸ்டேபிள் ஆனாதான் அந்த இடத்துல எவ்வளவு ஃப்ளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பைப்லைனோட சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 inch பைப்லைன் வச்சுக்கோங்களேன், 10 inch, ஓகே. இப்போ 10 inch அப்படின்னா இப்போ நீங்க அந்த இடத்துல ஸ்கொயரேஜ் டைப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரிஃபேஸ் போடுறீங்க அப்படின்னா அதோட 10D up to 40D அப்ஸ்ட்ரீம்ல 10D to 40D இருக்கணும். டவுன் ஸ்ட்ரீம்ல 2D to 6D எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க டேப்பிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரிஃபேஸ் நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. இங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரிஃபேஸ் வைக்க போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் லைன் ரெக்குயர்மெண்ட் 10 into 10 inch அப்படின்னா 100 inச்சுக்கு முன்னாடி, அதாவது அப்புறம் தான் நீங்க எடுக்கணும். இது அப்ஸ்ட்ரீம், ஓகே. டவுன் ஸ்ட்ரீம்ல இது வந்து டவுன் ஸ்ட்ரீம், ஓகே. டவுன் ஸ்ட்ரீம்ல 2D to 6D ஆச்சு கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரைட் லைன் ரெக்குயர்மெண்ட் எடுத்துருக்கணும். அதாவது 10 into ஒரு 3 inchன்னு வச்சுக்கோங்களேன், 30 inச்சுக்கு ஆஃப்டர் தி ஸ்டாப்பிங் பாயிண்ட் 30 inch கேப் விட்டு தான் அடுத்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை பெண்டோ இருக்கணும். அதுதான் வந்துட்டு ப்ராசஸ், அப்படிதான் நம்ம அதான் ஸ்ட்ரைட் லைன் ரெக்குயர்மெண்ட்.
இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைப் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் ரெக்குயர்மெண்ட் இந்த டேபிளில் பார்த்து நம்ம செக் பண்ணணும். இதுக்கு இப்போ செக்மெண்ட் டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு 5D to 10D இருக்கணும். டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 2D to 5D ஆவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். கிளியரா? கிளியர். ஸோ வேற என்ன இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன் ரெக்குயர்மெண்ட், ரெனால்ட்ஸ் நம்பர், இது அக்யூரசி. ஸோ இந்த டேபிளையும் நீங்கள் ஒரு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ அகைன் டாபிக் உள்ள போவோம். ஓகே ஓகே. ஸோ டர்பைன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. அக்யூரசி வந்து 0.2 கேன் பி இம்ப்ரூவ் டு 0.2. ஸோ மெட்டீரியல் வந்து இன்லெட் உள்ள யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து SS316 தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சூட்டபிள் ஃபார் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ், நாட் சூட்டபிள் ஃபார் ஹை வெலாசிட்டி. இதுவுமே அப்படிதான். உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ஸ்ட்ரக்டிவ் டைப் எல்லாமே ஹை வெலாசிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. Need frequent calibration, deal with only with clean liquids, maximum temperature 120 degrees Celsius. ஸோ இது அந்த டர்பைன் ஃப்ளோ மீட்டரோட பைப்லைன் ரெக்குயர்மெண்ட்டு. முன்னாடி வந்து 10D நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ 10 இப்போ அந்த பைப்போட இன்டூ அந்த டயாமீட்டர் வந்து அட்லீஸ்ட் 10 டைம்ஸ், ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து 5 டைம்ஸ் அது எடுத்திருப்பாங்க இதுக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஓர்டெக்ஸ் டைப் ஃப்ளோ மீட்டர்ஸ். ஸோ ஓர்டெக்ஸ் டைப் பார்த்துருப்பீங்க. உள்ள வந்து ஒரு சின்னதாக இந்த இந்த ஷேப்பில் வந்துட்டு ஒரு SS316 ஒரு சின்ன மெட்டீரியல் இது மாதிரி இருக்கும், மெட்டீரியல் மாதிரி இருக்கும். வெட்ஜுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ ப்ராசஸ் ஃப்ளோ வர்றப்போ இந்த வெட்ஜை சுற்றி வந்துட்டு ஒரு ஓர்டிக்ஸஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் லைக் வேவ் மாதிரி வந்துட்டு இது ஃபார்ம் ஆகும். ஸோ அது சுழல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஓர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓர்டெக்ஸை அது அந்த சுழலை வந்துட்டு கேப்சர் பண்ணுவோம் சென்சார் வச்சு. ஆமாம், வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோ. ஓகே. ஸோ அந்த இதை அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எடுத்தோம்னா ப்ரொபோர்ஷனல் டு த ஓர்டெக்ஸ் ஃப்ளோ, சாரி வால்யூமெட்ரிக் ஃப்ளோ. ஆசிலேஷன் வச்சு யூஸ் பண்ணுறது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோ வெலாசிட்டி லிக்விடு, சூட்டபிள் ஃபார் கேஸஸ் அண்ட் ஸ்டீம், லோ ப்ரெஷர் லாஸ் இருக்கும். அது வெஜ் வந்து ரொம்ப சின்னதுதான். மற்ற டர்பைன் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காது. மினிமம் ஃப்ளோ இருக்கணும். ஸோ லோ ப்ரெஷர் லாஸ். லோ ப்ரெஷர் லாஸ்ங்கிறது அதில் தான் அதான் நடக்கும். ஆமாம். இதோட வெஜ் வந்து ரொம்ப சின்னது தான். உங்களுக்கு மற்ற டர்பைன் அது மாதிரி உங்களுக்கு பெருசு கிடையாது. ஸோ திஸ் இஸ் வெரி ஹை அக்யூரசி. நான் சர்வீசபிள் டிரான்ஸ்மிட்டர். இது நான் சர்வீசபிள் டிரான்ஸ்மிட்டர். இது நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது. நீங்க இதை சூஸ் பண்றது எப்படின்னா டிசைன் ரிலேட்டட் ஓகே ஃபைன். ஆனா டிசைன் ரிலேட்டடா ஹை அக்யூரசி, ஹை ஸ்டெபிலிட்டி இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடா வந்து உங்களோட இதுல இருந்து சொல்றீங்க மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளவு. ஆமா. நீங்க வந்து அதை வந்து அவளுக்கும் நீங்க மெயின்டெனன்ஸ்ல வந்து இப்போ டிபி டைப்னா நீங்க ஏதாச்சும் பண்ணி போடலாம், ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணி போடலாம், எதாவது பண்ணலாம். இதை நீங்க ஒன்லி வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் மூலியமா தான் நீங்க ஃப்ரீக்வன்சி மாடிஃபிகேஷன் பண்ண தான் முடியும். இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து நீங்க அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். இப்போ 10 ஃப்ரீக்வன்சிங்கிறப்போ நீங்க 12 ஃப்ரீக்வன்சியா கொடுத்தீங்கன்னா அந்த ஆசிலேஷன் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். மினிமம் ஃப்ளோ வரப்போ உங்களால இதை மெஷர் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்காக சொன்னேன். ஓகே. எனக்குமே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு இப்போ அவங்க இன்கேஸ் OEM தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவங்க அட்டெண்ட் பண்றதுனால நம்மளால எக்ஸாக்டா OEM மட்டும் தான் வந்து OEM எல்லாத்துக்கும் இந்த OEM வர சொல்லுவாங்க. அதனால 5 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நடக்கிறது மட்டும் தான் இந்த ஜாப் அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ எப்போதுமே பிஎம்ல ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல அது டச் பண்ணவே முடியாது. ஸோ பிஎம்ல இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ல இருந்தாலுமே அவங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்து நீங்க தான் ஆளை கூப்பிட்டு அவங்கள வச்சு இது பண்ணணும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் டீம் தான் நாங்க தான் கால்குலேட் பண்ணி அவங்க வர சொல்லணும். ஓகே. இதோட பார்ட்ஸ், இதோட ஷட்டர் பார் இருக்கும். அந்த ஷட்டர் பார் தான் நான் சொன்னது எஜ்ஜஸ் என்னங்களோ. இந்த ஷட்டர் பார் தான் அந்த சுழற்சி எவ்வளோ மோட்டிவ்ஸ் எவ்வளோ. அடுத்து ரோட்டாமீட்டர் வந்துட்டு இது ஒரு மேனுவல் லைக் ஒரு கேஜ் மாதிரி தான்.
நீங்க பார்த்துருப்பீங்க. இது நடுவுல வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதோட முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் அப்ளிகேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹரிசாண்டல்ல என்ன வந்துட்டு ஃப்ளோ? உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு ஃப்ளோட் வந்து மேலே தான் போகும். கரெக்டா? ஸோ இப்போ கீழே இருந்து இப்போ மேலே ஆமா. போகிற ஃப்ளோவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஹரிசாண்டல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் பைப்லைன் இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ உங்களுக்கு வெர்டிக்கலா இருக்கும், அதுவும் பாட்டம்ல இருந்து மேலே போற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஃப்ளோ இந்த கீழே இந்த பைப் வழியா போகும். ஸோ இந்த பைப்பு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளோட்டை தூக்குறதுக்கான தேவையான ப்ரெஷரும் சாரி ஃப்ளோ இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளோ இருந்தால் தான் இந்த ஃப்ளோட்டோட வெயிட்டை தூக்கிட்டு அது வந்து கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த ஃப்ளோட் இதில் வந்துட்டு ஸ்கேலில் வந்து வரைஞ்சிருப்பாங்க இதுக்கு மேலே. ஸோ அந்த ஸ்கேலில் வந்துட்டு எது எவ்வளோ ஃப்ளோ இருக்குங்கிறத காட்டிடும். ஸோ இது வந்து வெர்டிகல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய டிராபேக்கு. ஸோ இது வந்து வேரியபிள் ஏரியா ஃப்ளோ மீட்டர்னு சொல்லுவாங்க. ரோட்டாமீட்டர் ஆர் வேரியபிள் ஏரியா ஃப்ளோ மீட்டர். ஸோ அதோட பார்ட்ஸு கிளாஸ் டியூப் ஃப்ளோட்டு உள்ள ஒரு வெளியில வந்து ஸ்கேல் வரைஞ்சிருப்பாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மெஷரிங் வெரி லோ டு ஹை ஃப்ளோ ரேட்டு. இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் எதுவும் தேவையில்லை. அப்படியே தூக்கி அந்த பைப் லைனுக்கு நடுவில் வச்சு விட்டா முடிஞ்சிச்சு. மவுண்டடு மஸ்ட் பி மவுண்டட் வெர்டிகலி. ஸோ இதோட அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜ். லோ காஸ்ட் லோ ப்ரெஷர் ட்ராப் இருக்கும், ரிப்பீட்டபிலிட்டி. அடுத்து மெயினான டாபிக். ஸோ ஆரிஃபைஸ் பிளேட் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர். ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி நம்மளால ஃப்ளோ கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது இப்போ டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆரிஃபைஸ் பிளேட் வேணும். அதுலேயே ஒரு 4 டைப் இருக்கு. ஸோ ஃப்ளோ நாசில், வென்ச்சூரி டியூப், பிட்டா டியூப், லேமினார் ஃப்ளோ, ரிட்ஜ் எலமெண்ட். ஓகே. செகண்டரியில் வந்துட்டு டிஃபரன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், ஸ்ட்ரெயின் கேஜ். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பாருங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ளோ ரேட். ஸோ நம்ம டிஃபரன்ஷியல் ப்ரெஷரு அதோட ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் ஃபார்முலா. இதில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட் கேரக்டரை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் இது வந்து மல்டி டூ இப்போ டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இடத்துல வந்துட்டு ஆரிஃபேஸோ ஏதோ ஒன்று வைக்கிறோம். இன்லெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு வேல்யூ வரும். உங்களுக்கு அவுட்லெட்டில் வந்துட்டு ஒரு வேல்யூ வரும். அப்ஸ்ட்ரீமில் ஒன்று வரும், டவுன் ஸ்ட்ரீமில் ஒன்று வரும். எக்ஸாம்பிள் சொன்னா 10 5 வருது. ஒரு டிபி வந்து 5 கிடைக்குது. டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 5 கிடைக்குது. அப்போ அதோட ஃப்ளோ ரேட் வந்துட்டு உங்களுக்கு 25. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக தான் அந்த ஃப்ளோவே கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு இந்த டிபியில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட் இதை மேட்ச் பண்ணுறதுக்கு உள்ளேயே ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்மிட்டரில் மட்டும்தான் அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் கேரக்டரைசேஷன்ஸ் த்ரூ தான் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் இது பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூவே போகும். உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு போகிற வேல்யூ வந்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட் இது கேரக்டரைசேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ உள்ள எல்லாமே இன்பில்ட் ஃபார்முலா தான் இப்போ போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இது பண்ணி வைக்கிறது. வீணா கான்டாக்ட் என்னது? கரெக்ட். ஸோ பைப்லைன் ஃப்ளோ. ஸோ இந்த வீணா கான்ட்ராக்டா அப்படிங்கிறது என்னன்னா மினிமம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சைஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மினிமமான இது எப்படி சொல்லுவாங்க, மினிமம் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த ஃப்ளோ. ஓகே. மினிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஃப்ளோ எங்க கிரியேட் ஆகுதோ, மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்க கிரியேட் ஆகுதோ, அதாவது வந்து வீணா கான்ட்ராக்டா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மினிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதான் வந்து வீணா கான்ட்ராக்டா. ஸோ ஹை ஒரு பாயிண்ட் அதுல வீணா கான்ட்ராக்ட்ல தான் கேவிடேஷனே நடக்க ஆரம்பிக்கும். கரெக்ட். ஏன்னா அங்கதான் கிராவிடேஷன் மேக்ஸிமம் occur ஆகுறது வீணா கான்ட்ராக்ட் ரீஜன்ல தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாஷிங், அதாவது அந்த பபிள்ஸ் தான் அக்கர் ஆகும். ஃபிளாஷிங்
எஸ் ஃபிளாஷிங் அது கரெக்ட். அதுவும் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டா இருந்தால் தான் கேவிடேஷன் வந்து அக்கறாக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இது நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கிறதா மற்ற எல்லாமே ஹையில் ஒன்று லோவில் ஒன்று எடுத்திருப்பாங்க. லோ பாயிண்ட் தான் வந்து வீணா கான்ட்ராக்டா பாயிண்ட். எஸ். இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும்? எதை அவாய்ட் பண்ணுறது? உங்களுக்கு ஃப்ளாஷிங் அவாய்டே பண்ண முடியாது. கேவிடேஷன் மட்டும் தான் அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ள போட்டுக்கிற மெட்டீரியலோட திக்னஸ் வந்து அதிகப்படுத்தலாம். ஓகே, இல்லைன்னா ஃப்ளோவை கம்மி பண்ணணும். ஃப்ளோவெல்லாம் ப்ராசஸ் கண்டிஷன் கம்மி பண்ண முடியாது. உள்ள அதோட இப்போ டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அந்த மெட்டீரியல் அப்படின்னா அதோட திக்னஸ் தான் அதிகப்படுத்துவாங்க நார்மலாக. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் தெர்மோவெல்லையும் நீங்கள் போடுறப்போ தெர்மோவெல் போடுறீங்கல்ல, அது வந்து அதுவே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் சேஃப்டிக்கு தான். அதையும் நீங்கள் தெர்மோவெல் வேக் ஃப்ரீக்வன்சியில் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதையுமே நீங்கள் திக்னஸ் இதெல்லாம் தான் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் திக்னஸ் தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் மெயின். இந்த ரெண்டு தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ஃப்ளாஷிங்கை அவாய்டே பண்ண முடியாது. கேவிடேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 வருதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.81 ஃபார்முலா. ஸோ அடுத்து ஆரிஃபைஸ் பிளேட். ஸோ ஆரிஃபைஸ் பிளேட்டில் உங்களுக்கு நார்மலாக தெரியும், உங்களுக்கு 4 டைப் இருக்குது: கான்சென்ட்ரிக், எக்ஸென்ட்ரிக், செக்மெண்டல், குவாட்ரண்ட். ஓகே, கான்சென்ட்ரிக் இந்த எக்ஸென்ட்ரிக்கு செக்மெண்டல் இதெல்லாமே கீழே இருக்கு. இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர் டயாவோட ஹோல் வந்துட்டு கீழே இருக்கும். இதுவுமே கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இதெல்லாம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிற லிக்விடுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ கீழே பாஸ் ஆகிட்டு இருக்கும். மற்ற இது கேஸு வேற ஏதாவது ஃப்ளூயிடு அப்படின்னா தான் உங்களுக்கு கான்சென்ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. குவாட்ரண்ட் எட்ஜ் வந்துட்டு குவாட்ரண்ட் எட்ஜுமே இந்த மாதிரி தான் கான்சென்ட்ரிக் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க குவாட்ரண்ட்டுமே. இது நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கரெக்டாக சொல்கிறேன், இது கீழேயே போட்டிருப்பாங்க. ஓகே, 1 by 1 போயிடுவோம். ஓகே, ஸோ ஆரிஃபேஸ் வந்து மோஸ்ட்லி கேஸஸ் இல்லைன்னா வாட்டர் லைன்ல இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸென்ட்ரிக் வந்துட்டு விஸ்காசிட்டி, இது ரெண்டுமே விஸ்கஸ் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணுவாங்க. குவாட்ரண்ட் எட்ஜ் வந்துட்டு க்ரூட் ஆயில் ஹை விஸ்காசிட்டி எல்லாம் ஸ்லரி லைன்ஸ்க்கு வந்து குவாட்ரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜ், இது வெரி சிம்பிள், ஈஸி டு இன்ஸ்டால், வெரி சீப். உங்களுக்கு டிபி கிரியேட் பண்ணணும்னாலே நடுவில் ஒரு ஆரிஃபேஸை தூக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அந்த பைப் லைனுக்கு மேட்சிங்காக அதோட சைஸு இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி அதோட பீட்டா ரேஷியோ இதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். பீட்டா ரேஷியோன்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீட்டா ரேஷியோன்னு ஏதாவது டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீட்டா ரேஷியோ வால் செலக்ஷன்ல இருக்குமா? இல்ல இதுல தான் ஃப்ளோ செலக்ஷன்ல ஆரிஃபேஸ்ல தான். ஓகே, நான் சொல்றேன். இப்போ பீட்டா ரேஷியோங்கிறது எப்படின்னா, பீட்டா ரேஷியோட ஃபார்முலா வந்துட்டு D/D. இதில் நான் காட்டுறேன், இதுலேயே இருக்குமே. இந்த டாக்குமெண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பானுங்க, இதில் இருக்கும். ஓகே, ஆரிஃபைஸ் பிளேட்டில் தான் இருக்குது. இது கீழே பார்த்தீங்க, இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இதை நீங்கள் நம்பரிங் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பீட்டா ரேஷியோங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஆரிஃபைஸ் பிளேட்டில். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி பை பிக் டி. ஸ்மால் டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த போர் டயா. ஆரிஃபைஸ் கரெக்ட், ஆரிஃபைஸோட டயாமீட்டர். பெரிய டி வந்துட்டு அந்த பைப்போட டயாமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு இதோட வேல்யூ வந்து டிவைட் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 0.2ல இருந்து 0.7க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆரிஃபைஸ் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணும். ஓகே, இன்கேஸ் இது 0.8 இல்லை 0.15 அந்த மாதிரி எதுவும் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு போர் டயா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா அது ஃபெயில் அர்த்தம். ஆமா, போர் டயா மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட், நம்மளால ப்ராசஸ் பைப்லைனை போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கேற்றப்பல போர் டயா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்.
ஸோ அந்த மினிமம் ஆரிஃபேஸ் போர் சைஸ் வந்து 8 mm. எப்படி இல்ல இந்த அடுத்த பாயிண்டா? பாயிண்ட் ஓகே, போடுங்க. மினிமம் கரெக்ட். ஆரிஃபேஸ் போர் சைஸ். மினிமம், ஆமா, மினிமம் வந்து உங்களுக்கு மினிமம் 8 mm அது இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பீட்டா ரேஷியோ. ஸோ பீட்டா ரேஷியோனா என்னன்னு கேட்டாங்கன்னா, அதோட வேல்யூ வந்துட்டு இதுவுமே 0.2, 0.3 டு 0.8, மேபி ஒரு 0.1 வேணா சேஞ்ச் ஆகும் ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட். பட் மோஸ்ட்லி 0.2 டு 0.7 தான் இருக்கும். 0.7 டு 0.2 டு 0.7 அது 0.2 டு 0.8 அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆரிஃபைஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ வெண்டர் செலக்ட் பண்ணி கொடுக்குறான், அவன் ஆரிஃபைஸ் இது எல்லாமே கரெக்டாக தான் போட்டு கொடுத்துருப்பான். பட் நம்ம வந்துட்டு இதை கிராஸ் செக் பண்ணணும். எய்தர் இன்ஸ்டு கேல்சின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதில் போட்டு நம்ம செக் பண்ணுவோம். எல்லா வேல்யூவும் வந்து போட்டுட்டு நம்ம ப்ராசஸ் இன்ஸ்டு கேல்சி ஆர் கான்வால், CONVAL. ஆமா, இன்ஸ்டு கேல்சி இல்லைன்னா கான்வால், ரெண்டுமே ஜஸ்ட் இது செக்கிங்கான சாஃப்ட்வேர். அதுல வந்துட்டு உங்களால ஃப்ளோ ஆரிஃபைஸ் இல்லைன்னா டிபி டைப் எல்லாத்துக்குமே நீங்க செக் பண்ண முடியும். கண்ட்ரோல் வால்வோட சைசிங், அப்புறம் ஆரிஃபை சைசிங் பண்ண முடியும். இதெல்லாமே உங்களால அந்த இன்ஸ்டு கேல்சியில பண்ண முடியும். அந்த அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அது நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அந்த லிங்க்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது அடுத்து நம்ம பார்ப்போம். அது எனக்கு இப்ப நீங்க எஸ்பிஐ சாஃப்ட்வேர் கொடுக்க முடியாதுங்களா? எஸ்பிஐ சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு இது கொடுக்க முடியாது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல எதுவும் இருக்கான்னு. இது நான் பெய்டு வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். சரி சரி. ஓ, நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு அதுக்காக கேட்டேன். அதான் நீங்க அதுக்கு செக் பண்ணி பாருங்க. 2013 ஏதாவது வெர்ஷன் இருக்கும் கண்டிப்பா, இல்லைன்னா என்கிட்ட இல்ல. இது நாங்க பே பண்ணி தான் வாங்கிருக்கோம். இல்ல இப்போ ஒரு சின்ன, இப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஐல ஒர்க் பண்றாங்க, அவங்கள்ட்ட வந்து கடை வாங்க முடியாதா? இல்ல, இது உங்களுக்கு கொடுக்கறது எக்ஸகன் தானே ப்ரொவைட் பண்ணுவான். கம்பெனியே லைசன்ஸ் போட்டு தானே கொடுப்பான். ஓ, அது கிராக்டு வெர்ஷன். அதாவது லிங்க் கிடைக்குதா நான் பாக்குறேன். இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு, இல்லைன்னா ரெஃபரன்ஸ் யாரும் இருக்காங்க சாஃப்ட்வேர் போட்டு கொடுக்குறாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. ஸோ அடுத்து ஃப்ளோ நாசில். ஸோ இந்த நாசில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். பார்த்துருப்பீங்கல்ல, சைட்ல பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஸோ இதுல ஸோ அப்ஸ்ட்ரீம்ல டவுன் ஸ்ட்ரீம்ல கிரியேட் ஆகிற உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல ப்ரெஷரை கால்குலேட் பண்ணி அக்கார்டிங் டு தட் உங்களுக்கு ஃப்ளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் ரூட்டை அதெல்லாம் இது பண்ணி வரும் உங்களுக்கு வேல்யூ ஃபைனலா. இதோட இது வந்து இதுவும் ஈஸி டு இன்ஸ்டால் கம்பேர்ட் டு வின்ச்சுரி. இது வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். வெரி காம்பேக்ட், ஹேஸ் ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போலாம் யாருமே அந்த வென்ச்சுரி மீட்டர்ஸ், பிவோட், பிடிஆர் டியூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதே கிடையாது. வேற இண்டஸ்ட்ரியில வேணா யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். வேற இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில பிடிஆர் டியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வென்ச்சுரி டியூப்ல அந்த சி வாட்டர் லைன் போகுதுல்ல. ஆமா, இப்ப நீங்க டிபி வந்து கீழே போட முடியாது. இப்போ சி வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் கீழே 2.5 மீட்டர்ஸ் கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அங்க இருந்து டாப்பிங் எடுத்து வந்து போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நீ அங்கெல்லாம் நீங்க டிபி போட்டீங்கன்னா சர்வீஸும் பண்ண முடியாது. டிபிலாம் சி வாட்டர்ல சால்ட் ஃபார்மேஷன் ஆகும், நீங்க போய் சர்வீஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வென்ச்சுரி டியூபோ இல்ல பிடிஆர் டியூபோ போட்டிருப்பாங்க. ஆமா, அதுவே ஃபெயில் ஆகும் சில நேரத்துல. மோஸ்ட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில ஆயில் அண்ட் கேஸோ பவரோ ரெண்டுலயும் மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து ஆரிஃபைஸ் தான். ஆரிஃபைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆரிஃபைஸ் 98% மேக்ஸிமம். இல்ல ஃபுல்லா ஆரிஃபைஸ். நான் ஒரு சைட்ல எல்லாம் ஃபுல்லா பார்த்ததுல அது வேற மீட்டரே கிடையாது. ஆரிஃபைஸ் தான் டிபி கால்குலேட் பண்றானுங்க. டிபியை வச்சு நம்ம லெவலும் கால்குலேட் பண்ண முடியும், ஃப்ளோவும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்க, ஓடெக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்க, மெயின்டெனன்ஸ் கிடையாது. வோல்டெக்ஸ் வந்து நோ மெயின்டெனன்ஸ், ஓஎம் தான் வரணும். மாஸ் ஃப்ளோ போட்டீங்கன்னா ஓஎம் தான் வரணும். அல்ட்ராசோனிக் கிலோமீட்டர் போட்டீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ல சொல்றேன், அதுல போட்டீங்கனாலும் ஓஎம் தான் வரணும். எல்லாத்தையுமே ஓஎம் தான் வர மாதிரி வச்சிருப்பானு. ஒன்லி திங் நீங்க ஈஸியா பண்ணலாம்னா ஸ்பேரும் கிடைக்கும் அப்படின்னா டிபி டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பேரும், ஒவ்வொரு பார்ட்ஸும் தனியாகவும் கிடைக்கும்.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளோவையும் உங்களால வந்து நீங்க டேம்பிங்கை ஏத்தியோ இறக்கியோ வந்து உங்களால மெயின்டைன்ஸ் வந்து ரன் பண்ண வைக்க முடியும். இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது நம்ம ஈஸியா டிபி கிரியேட் பண்ணிக்க முடியுது நம்மளால, எஸ். அவ்வளவுதான். மத்த இது மாதிரி கஷ்டம் கிடையாது. ஓகே, வெஞ்சுரி ஃப்ளோ மீட்ரு இதுவும் அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாதான். ஸோ இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. இது ஒரு பிரின்சிபல், பெர்னாலிஸ் பிரின்சிபல், கரெக்ட். பெர்னாலிஸ் பிரின்சிபல் படி இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ ரெண்டு டேப்பிங் இதே தான், ரெண்டு டேப்பிங் பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒன்றில் வந்துட்டு ஏரியா அதிகமாக இருக்கும், ஒரு இதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதில் ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகே, இந்த டியூப் சின்னதாக சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்து அந்த இதோட கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. அதோட ஹைட்டு ப்ளஸ் டிஃபரன்ஸ் இன் ஹைட்டு, இந்த ரெண்டு டேப்பிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து பண்ணுறது வந்துட்டு வென்ச்சுரி டைப்பு. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கிளாகிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாகிறனால வேற ஏதாவது பார்ட்டிகளோ ஏதோ போய் அடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கிளாகிங் இல்லாத மற்ற க்ளீன் ஃப்ளூயிடுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வந்து ஹையே, பெர்ஃபெக்ட், ப்ரிடிக்டபிள், வெரி ஈஸி. ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு அப்ளிகேஷனுக்குமே இந்த வென்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ப்ரெஷர் ட்ராப் அரௌண்ட் 10% தான் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஹை ப்ரெஷர் ட்ராப்லாம் இருக்காது, லைக் ஆரிஃபேஸ் மற்ற இது மாதிரி. சென்சிட்டிவிட்டி, சஸ்பெக்டிவிட்டி டு டேமேஜ் வெரி லோ. சூட்டபிள் ஃபார் entrained liquid, so which is large in size, expensive initial cost and installation maintenance வந்து கஷ்டம். So manufacturing cost is high, like 6 data than RFS plate. ஸோ இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம கேஸ்னா ஹை டேப்பிங் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, லிக்விடுனா உங்களுக்கு டேப்பிங் பாயிண்ட் இந்த மாதிரி சைடில் எடுத்து அது ஃப்ளோ மீட்டர் வந்துட்டு கீழே வச்சுருப்பாங்க. ஸோ லிக்விடோட கேரக்டரிஸ்டிக் தான் அது, அதுக்காக தான் உங்களுக்கு கீழே வச்சுருக்காங்க. கேஸுக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து மேலே வச்சுருப்பாங்க, ஸ்டீமுக்கு வந்துட்டு 2 கண்டென்சேட் பாட்டு அந்த மாதிரி வச்சு கீழே டிபி டிரான்ஸ்மிட்டர் வச்சுருப்பாங்க. கேலிப்ரேஷன் ப்ரொசீஜர் இது கொடுத்துருக்கோம். கேலிப்ரேஷன் செட்டப் இது கொஞ்சம் டீட்டெயில்டு கேலிப்ரேஷன்லாம் அதுக்கப்புறம் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டைப்பு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் டைப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அக்கா, இது வந்து ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு, கண்டக்டர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சைடு வந்துட்டு காயில் வச்சிருப்பாங்க. ஓகே, காயில், ஸோ ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆக வந்துட்டு இந்த காயிலுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து இஎம்எஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேலே 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 ஒரு மேக்னெட், கீழே ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. ஸோ மேக்னெட்டுக்கு நடுவில் 2 காயில் வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு மூவிங் கண்டக்டர், இந்த கண்டக்டரை பொறுத்து ஒரு இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகும், விச் இஸ் இ. அந்த இதை